மைத்திலே வருகிறவர்களே, பிரம்மணி மைத்திலே வருகிறவர்களே, ராவணனின் காத்தாவல் என்று வரவேற்று எங்களுக்கு நாட்டு மக்கள் கண்ணெடுக்கும் போராட்ட வரலாற்று விரைவாக என்று வரவேற்று யானையை அதற்குறதாக ஒருவேளை நீ யானை வந்து யானை பார்க்கலாம் என்று குறைச்சுதான் வரணும். யாரை வரையாட்ட உடையவன் யானையவே ஒரு பாடம் தான். ஆமா, அது மாதிரி அடங்கணும் நன்றா தானே யானை அடங்கலாம். சரி, இந்த புள்ள குடிக்குது, நான் குடிக்கு போய் பார்க்கலாம். காவல் பார்க்கிறோம். சின்ன ஆசை என்னங்க, உங்கள்கிட்ட கேட்டா ஏதாவது கிடைக்குந்தாங்க. முன்னாடியே எல்லாரும் சொன்னாங்க நாரத மகளிர்கிட்ட என்ன ஆனா எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை தாங்க இருந்துச்சு. எனக்கு நம்பிக்கை அவசியம் இல்லை. இல்லைன்னு ஒரு பெரிய மணி கூட அதை பார்த்தேன். இருக்கும் எல்லாரும் சொன்னாங்க. வரமாட்டாரு எல்லாரும் சொல்லுவாங்க உங்களுக்கு எதுக்காக கிடைக்கும். ஆமா கேளு, எப்படி கிடைக்கும்? நான் மதுரையில கேட்டே கிடைக்கல, புதுக்கோட்டையில கேட்டே கிடைக்கல, தஞ்சாவூர் கேட்டே கிடைக்கல, திருநெல்வேலியில கேட்டே கிடைக்கல, திருவாரூர்ல கேட்டே கிடைக்கல, அதனால இருப்பூர்ல கேட்டே கிடைக்கல. உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? இத்தனை நம்ப முடியுமா? அங்க கிடைக்கல, இங்க கிடைக்கல, அங்க கிடைக்கல, எப்படி என்ன பார்க்கலாம்? உங்க அண்ணன் என்னமோ கிடைக்காது உட்கார்ந்தாரு. அப்புறமா கிடைக்காதுன்னு சொல்லக்கூடாது. இல்லைன்னா பரவாயில்ல, சித்துக்களை கற்றவன் அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிரதானம் அத்தமா சித்துக்களை கற்று உணர்ந்தவன். அப்போ எல்லாம் திருத்த செஞ்சாக்குறீங்க, திருத்த செஞ்சாக்குறீங்க. கீழே வைக்கிறது மேல வந்து மேல வைக்கிறது கீழே போயிடும். இப்ப திருத்த செஞ்சாக்குறீங்களா? அதுதான் அனிமா. அதுதான் அனிமான ஒரு முக்கியமாக என்னையும் இந்த பிள்ளைய கடைசியா இந்த பிள்ளை எனக்கு சண்டை சண்டை காரணமே அது. எதுக்கு சண்டை திருந்தா என்ன பண்ணுறா திருசா உனக்கு திருசா பிரச்சனை பெரிய பிரச்சனையா அவசரம் கூடாது. சாராயம் கொடுத்து கொடுத்து எனக்குள்ள ஒரு ஆள் நான் போய் அவர் ஊருக்கெல்லாம் வந்துச்சு. அவர் வரல. ஆமா ஆமா அந்த வகையில்
கொஞ்ச நேரம் ஓ கூட தமிழோடு உரையாட என்ன கவனிக்க ஆசைப்படுறேன். கேட்கலாமா? கேட்டா நடுவா பார்க்கலாம். நடந்தது நடக்க போது அனைத்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாங்க. தமிழை பேசணும், இருவாறு பேசணும். மதம் பேசணும், ஒருவர் தமிழை பேசணும், இருவாறு பேசணும். உங்களை கொஞ்சம் நான் கேட்கலாம் பாரு. கேள்விகள் கழிக்கப்படும், பக்திகள் விளக்கப்படும். கேள்விகள் தரப்படும், பக்திகள் விளக்கப்படும். அப்ப என்ன கேட்க கிடைக்குமா? திரட்டி வேண்டி எல்லாத்தையும் கேட்கணும். அவனால முறையோட ஒருத்தன் கட்டினேன், முறையில்லாமல் ஒருத்தன் கட்டினான். முறையோடு கட்டினதை இன்றைய அவையை வைத்து கடனை. அப்ப முறையோடு கட்டினது யாரு? பாண்டியம் வந்து நடந்துவதற்காக அவர் அளவுக்கு கிடைத்தது தந்த பொருட்கள், அவர் அளவுக்கு பொருட்கை பாண்டியம் என்ற சிறப்பு. அப்ப விவரங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு விவரங்கள் இருந்தா கூட என்ன பற்றி வரும் அப்படின்னு தீர விட்ட தன்னால் காண்பதை தானால் சேர்ப்பதை தீர விசாரிப்பதில்லை. தீர விசாரிக்கிறதால 3 உயிர் போச்சு. தீர விசாரிக்கிறதால 1 உயிர் போச்சு. தீர விசாரிக்காம 3 உயிர் எங்க போனது? அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்பு இருந்தாங்க. எந்த பத்தி சொல்லணும், என்ன கேட்க முடியல, அப்படி அப்ப கால கிடையாது. விசாரிக்காததுனால எத்தனை மணி போச்சு? 3 மணி போனது. விசாரிக்காதனால கவனம் கேட்காதனால, தீர விசாரிக்காதனால, தீர விசாரிக்காததுனால 3 உயிர் போச்சு. 3 மணி போனது. அது எப்படி ஒரு என்ன கிடையாது சொல்லுவோம். சிலப்பதிகாரம் உங்களை வைத்து சரியான தீர்ப்பு தீர விசாரிச்சா என்ன விசாரிச்சா? ஒரு வார்த்தை அவனை கொண்டு வா, வார்த்தை ஆமா கொண்டு வா. ஒண்ணுல இப்ப நீங்க இருக்கீங்க, அம்மா தண்ணி காரணம் தண்ணி கொண்டு கேட்டா அது ஒரு விழா. ஆமா அம்மா தண்ணி கொண்டு வா அப்படின்னா என்ன பண்றாங்க? தண்ணி கொண்டு வந்து அதான் ஆமா அவன் என்ன சொன்ன? கொண்டு வா அப்படிதான் சொன்ன. ஆமா நீங்க என்ன பண்ணாங்க? கொண்டு வந்துட்டாங்க. யாரும் கொண்டது? காவலன். அவன் சொன்னா காவலன். காவலன் அவன் யார் மேல? காவலன். அப்படி எப்படி இந்த படி அவனை குறிச்சாகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுதான் கேள்வி. தீர விசாரிக்கிறதுனால உயிர் போச்சுன்னு நீ சொன்ன. அவரு சொன்னார் சிலப்பதி இறங்க ஒரு விஷயத்தை பேசுவது முக்கியம் இல்லை, அந்த விஷயத்தை ஆராயணும். சரியா? எனக்கு ஒரு கண் கொண்டு தெரியுங்க. அடர்ந்த காட்டு ஒரு வேலைக்கு போனேன். வேலைக்கு போனவனுக்கு தண்ணி ஆகுது. காலை இருந்தா தண்ணி கிடைக்கணும். சுற்றி முற்றி பார்க்க ஒரு குடிசை இருக்கு. அந்த குடிசைகளை போய் கதவை தட்டினேன். தட்டுறத உள்ள தட்டான். யார் அப்படின்னு நீர் வேண்டும் நீர் வேண்டும் அப்படின்னு சிறக்கிற முறையில கேட்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீர் வேண்டும். நீர் வேண்டும் என்ன அர்த்தம் கேட்கிறேன். கொடுக்கணும், நம்ம எடுத்து கொடுக்கணும். நல்லது இருக்கு அவ்வளவு புரியுதா? நீர் வேண்டும் ஆமா என்னன்னா கேட்டா அம்மா தாகமா இருக்கிறது நீர் வேண்டும். ஆமா நீர் வேண்டும்னா ரெண்டு இருக்கான். என்ன இருக்கான்? நீர் வேண்டும்னா தண்ணீர் ஒண்ணு தண்ணி வேணும். நீங்க வேணும். புரிஞ்சுக்கிட்டியா? நீங்க வேணும். ஆமா அவன் என்ன பண்ண தெரியுமா? நீங்க தான் நினைக்கிற உள்ள போறான். செப்ப எடுத்தா தண்ணி உண்டா மேல செப்ப பிடிச்சிருந்தா தண்ணி கேட்கறது என்ன பிடிச்சிருக்கணும்? கீழே பிடிச்சிருக்கணும். அது மட்டும் சொல்லணும். சரியா? எதை இலக்கணத்தோட பேசலாம், எதை நடைமுறையா பேசணும் கணக்கு இருக்கு. மேல செப்ப பிடிச்சிருக்கா, மேல செப்ப பிடிச்ச கூடாது. தண்ணி கேட்கறது என்ன பிடிக்கணும்? சொம்பு தூள் கீழே என்ன பிடிக்கணும்? சொம்பு தூளை பிடிக்கணும். ஆமா ஒருவேளை அவன் தூளை பிடிச்சு கொண்டாந்து வீட்டு இருந்தா இவன் எதை பிடிச்சிருக்கணும்? சொம்புக்கு மேல பிடிக்கணும். பிடிச்சிருக்கணுமா? பிடிச்சிருக்கணும். இதால நியாயம். இதுதான் சிறப்பான கலை. ஒண்ணு அவன் மேல பிடிச்சா கீழே பிடிச்சிருக்கணும். ஆமா இவன் மேல பிடிச்சிருக்கணும். அவன் என்ன பண்ணா மேலையும் முடிக்கல கீழையும் முடிக்கல. செம்ப இப்படி சமமா பிடிச்சா சமமா பிடிச்சு கொண்டு வந்து
இந்தாங்கன்னு சொல்ற பொழுது இதை மேலையும் பிடிக்கல கீழையும் பிடிக்கல, அவன் பிடிச்சி இந்த கையோட சேர்த்து பிடிச்சா அங்க ஏற்பட்டது காதல். கொண்டு வா கொண்டு வா இல்லையா? அதனால உயிர் போச்சு சொன்னா இந்த ஆராய்ச்சி சிலப்பதிகார கதை வந்து எப்படி தெரியுமா? முன்னாள் என்ன நடந்துச்சோ அது பின்னால் நிகழ வேண்டும் என்ற கதை. நீ கேட்கலாம், என் கணவன் கல்வனா சரி முத்துக்களை வச்சு தீர்ப்பு சொன்னீங்களா இல்ல சிலம்பம் வச்சு தீர்ப்பு சொன்னீங்களா அப்படின்னு கண்ணகி கேட்டான். ஒரு குழப்பம் இருக்கு. கண்ணகி பார்த்து என்ன ஒரு என்னைக்கு கூடுதா பூமுகா, அதுக்கு காவேரி பூம்பட்டினம்னு அர்த்தம். அப்ப என்ன சொல்றீங்களா? காவேரி புகும் பட்டினம், காவேரி பூம்பட்டினம். இப்ப பூமுகா இல்லையா? கண்ணகிக்கு யார் விளக்கிட்டாங்க? கோவலனுக்கு. இது நியாயமான விஷயம். ஆமா, கண்ணகி கோவலம். கோவலம் யாரு? யார் மாப்பா? சரி, கண்ணகி சாப்பாடு ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு காரணம் இருக்கு. இப்ப சிவப்பஞ்சாபுல கதை. ஆமா, இந்த கொண்டாட மாநாடுகனா மாட்டாக்குவாங்க. மாநாடனா ரெண்டு பேரும் மகாத்மா சிலப்பதிகாரத்துல தமிழை பேசணும்னா இருவரும் பேசணும் அப்படின்னு சொன்னீங்க. அப்ப ஒன்னுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. தமிழ்ல ஒரு வார்த்தைக்கு ரெண்டு பதிவு உண்டு. ரெண்டு அர்த்தம் இல்ல, படி புத்தகத்தின் படி, அதுக்கு அலப்பது படி. படி ஆமா, வீட்டில் ஏறணும் படி. சரியா? ஆமா, ஏறுவது படி, படிப்பது படி, அலப்பது படி. அப்போ படிங்கிறதுக்கு மூணாம் இருக்கு. அப்ப ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. ஆனா இருந்தாலும் கூட இப்ப நீங்க சொன்னீங்க ஏன் நான் எந்த இடம் வச்சு நான் சொல்லணும் அப்படின்னா கண்ணகி வந்து என்ன கேட்டார் மன்னா, சிலம்பம் வச்சு தீர்ப்பு சொன்னீங்களா இல்ல முத்துக்களை வச்சு தீர்ப்பு சொன்னீங்களா? அப்ப அவர் என்ன சொன்னாரு? சிலம்பம் வச்சுதான் தீர்ப்பு சொன்னார். முத்துக்களை வச்சு தீர்ப்பு சொல்லியிருந்தார். அவர் அவர் ராமநாதன் மேல கோமலனை கொன்றது ராமநாதன் மேல தவறு. நீங்க என்ன பேசினாலும் நான் மறுத்துக்கிறேன். இருக்கிறதா என்ன இருக்கீங்க? அப்படி இல்ல, அப்படி பேசக்கூடாது. இருக்கிறதா இருக்குன்னு பேசலாம். ஒண்ணு இல்ல, கண்ணை கொடுத்திருந்தாலும் சிலம்பம் அதை என்ன பண்ணுறது? அது மாணிக்க பரவல் பாண்டவருடைய பொண்டாட்டி சிலம்பம் இருந்தது. முத்துக்கள் மட்டும்தான் இருக்குது. இந்த முத்து மாணிக்க பரவல் தன்னைக்கு மாணிக்கம் கிடைக்கும். நீ சொல்லுங்க, மாணிக்கம் கிடைக்கும். முத்து திருப்பிக்குள்ள முத்து கிடைக்கிறது, கடவுளுக்குள்ள திருப்பிக்குள்ள முத்து கிடைச்சிடும். மாணிக்க கிடைக்கும். சரிங்களா? மாணிக்கம் விளையுமா? மாணிக்கம் விளையா? மாணிக்கம் எங்க கிடைக்கும் தெரியுமா? வயசான கருநாளத்தினுடைய கடைசியில தெரிஞ்சுக்கலாம். சிலப்பதிகாரத்தை படிச்சு முக்கியமில்ல, சிலப்பதிகாரத்துக்குள்ள என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணணும். அப்ப மகாபாரதத்துல டவுட் இருக்கு. என்ன டவுட்னா தெரியுமா? நான் முடிச்சுட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா உன் மனைவியுடைய கரண் வேறு, நான் இருந்த கரண் வேறு அப்படின்னு சொன்னதுனால அதை தெரிஞ்சுக்கிட்ட தவறான தீர்ப்பு சொல்ல நிகழ்வு நடந்துச்சேன்னு சொல்லி நீதி. நான் நீதி ஒண்ணுல குழுல பழி வாழுது, குழுல பழி வாழுது. குழுல வாழும் பழிக்கு யார் போட்டு கொடுத்தது? இப்ப பாண்டியன் வச்சிருந்தாலும் ஒரு பாத்திரம், அது என்ன பாத்திரம்? அரிசியை பாத்திரம். மயிலை வச்சிருந்தாலும் ஒரு பாத்திரம், அது என்ன பாத்திரம்? அதுவும் அதோட பாத்திரம். பாஞ்சாலி வைத்திருந்த பாத்திரம் வேறு, மனிதேக வைத்திருந்த பாத்திரம் வேறு. இவன் வச்சிருந்தது அச்சிய பாத்திரம், அவன் வச்சிருந்தது அமுத சுரடிங்கிற பாத்திரம். அது என்ன கிடையாது சரிங்களா? அது அமுத சுரடி, இது அச்சய பாத்திரம். அச்சய பாத்திரத்தை கருதி வச்சுட்டா அடுத்த வாரம் உடம்பு அப்படித்தானே? ஆனால் அமுத சுரடி எது கேட்டாலும் கிடைக்கும். அப்போ பாத்திரம் இல்ல, தன்னை மாறதா இல்லையா? ஆமா, அதனால
என்ன வைக்க ஆசைப்படுறேன்? ஆரம்பத்திலே ஒரு புள்ளி வச்சிருக்கேன். பேசக்கூடிய ஆளு வந்தாலும் நான் புள்ளி வச்சிருக்கேன். சரி, என்ன ஒரு சந்தேகம்? ஆண்கள் வந்து இடது பக்கம் துண்டு போடாது. இந்த ஆண்களையே இடது பக்கம் ஏன் துண்டு போடணும்? அதே நேரத்தில் பெண்கள் வந்து திருமணம் முடிச்ச உடனே 5 இடத்துல கும்பிடணும். ஒவ்வொரு இடத்துக்கும் இதெல்லாம் ஒரு கேள்வி. இப்ப வந்து கவனமா கேட்டுக்க. அப்ப அவங்க கவனமா ஒண்ணும் இல்ல. ஆனா அந்த துண்டை கையில இந்த துண்டை எடுத்து இப்படிதான் துண்டு போடணும். ஆம்பளை துண்டு போடணும், இப்படிதான் போடணும், இப்படிதான் துண்டு போடணும். இதுக்கு என்ன காரணம் துண்டு போடணும்னா, இந்த உலகத்துல முதல்ல வந்த கடவுள் யாரு கேட்டா எபெருமான் சிவன். பராபரத்தில் பரம்பொன்ற பரத்தில் சிவன் சொல்ற சிவன் என்ன பண்றாரு? இந்த உலகத்துல ஆணும் பெண்ணும் சமம், கடவுள் மனது சமநாயா என்பதை உணர்த்துவதற்காக இந்த பக்கத்துல பாதிய சிவன் கொடுக்கிறார் மனைவிக்கு. இந்த உருவத்துக்கு அர்த்தநாதீஸ்வரர்னு பேரு. இந்த ஆறு இருக்குன்னா திருச்செங்கோடு கரையா. அப்ப சிவன் என்ன சொல்றாரு? என் மனைவியான பராசக்திக்கு என் உடம்புல பாதி இந்த பக்கத்தை கொடுத்துட்டேன். இந்த ஊர்ல ஒரு பொங்கல் இருந்தா அவன் ஓயாம செய்யற வேலை என்னன்னு கேட்டா அவன் மாறாப்ப சரி செய்யணும். இதுதான் பொங்கலை ஓயாம செய்யற வேலை. என் உடம்புல என் மனைவிக்கு பாதி இந்த பக்கம் கொடுத்துட்டேன். அவனுடைய ஒரு மார்பகம் என் உடம்புல இந்த பக்கம் இருக்கு. அந்த மார்பகத்தை மறைக்கிறதுக்கு என்னால ஒன்றும் செய்ய முடியாது. இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு ஆம்பளையும் துண்டுங்கிற பேர்ல தோல்ல இந்த பக்கம் போட்டு என் மனைவியின் மார்பகத்தை மறைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட கலாச்சாரம்னு சிவபுராணம் சொல்லுது. அதனாலதான் ஆம்பளை இந்த பக்கம் துண்டு போடணும் எங்களுக்கு ஐதீகம். இதுதான் ஆம்பளை துண்டு போடுறதுக்கே சாஸ்திரம் இருக்கிறது, சமுதாயம் இருக்கிறது. அதே ஒரு கல்யாணம் ஒரு பெண்ணு 5 இடத்துல ஒவ்வொன்றுக்கு ஒரு காரணம். ஒரு பெண்ணு முதல்ல குங்குமத்தை எங்க வைக்கணும் தெரியுமா? முதல் இடம் எங்க வைப்பாங்க? வச்சு கூட நெற்றியில இங்க வைப்பாங்க. இதெல்லாம் இந்த உலகத்தை கட்டிக்காக்கக்கூடிய சிவனின் பராசக்தி நெற்றி கண்ணை கொடுக்கிறார். இந்த உலகத்துல ஒவ்வொரு பெண்ணும் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். ஒண்ணு இந்த தச்சா அடுத்து எங்க வைக்கணும்? அடுத்து எங்க வைக்கணும்? நெற்றியில வைப்பாங்க. இங்க வைக்கணும். ஆமா, இந்த வகுடு விரிச்சிடலாம். இது அப்புறம் விட்டு பூஜை விடு. அப்புறம் ஒரு பூஜை விடு. எந்த காலத்திலையும் என்னால கண்டு கட்டல் வந்துடாம பிரிஞ்சிடாம இருக்கிறதுக்காக இறந்த உறவுகளில் ஒன்று சேர்ப்பதற்காக இந்த வகுடுங்கிற பிரிஞ்ச இடத்துல குங்குமத்தை வச்சு உறவுகளை ஒன்று சேர்ப்பதற்காக இடம் 2 3வது வைக்கிறது. 3வது இங்க வைக்கிறது. நல்ல ஞாபகம் சொல்லுங்க. இதுதான் எங்கிட்ட சொல்லிட்டான். நான் உங்களுக்காக கேட்டுக்கிறதுக்கு நீங்க எதுவும் கேட்காம இருக்கீங்க. 3வது இடம் எங்க வைக்கணும்னா இது புருவங்களுக்கு இடையில வைக்கணுங்க. என்னைக்கு நான் என் கணவனுக்கு அடிப்படைந்தவனாக வாழ்வேன்றதுக்காக 3. அடுத்து இங்க 4. இங்க ஏன் தெரியுமா? ஏன் பால்கடலை கடைந்த பொழுது வந்தது விஷம் சேர்த்து வாங்கி சிவன் குடிக்க அந்த விஷத்தை உள்ள இறங்க விடாம மனைவி பராசக்தி இறுக்கி குடிக்க விஷம் நேரே நின்று கீழே இறங்காமல் இந்த உலகத்தை காப்பாற்றிய பெருமை சிவனுக்குள்ளது. அதனாலதான் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொம்பளையும் என்ன காலத்தில் இருந்தாலும் இந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக 4. இன்னொன்னு மாங்கல்யம். இந்த மாங்கல்யங்கிற காலில் வச்சா கணவனுக்கு ஆயுள் பலம் கூறுவதற்காக ஒரு பெண்ணு 5 இடத்துல குங்குமம் வைக்கும் சம்பிரதாயத்தை கொடுத்தது நம்முடைய தமிழ் கலாச்சாரம். என்ன கேட்கிற கேள்வி தயாராச்சு. தேவாபந்தம் நிறையும் பொழுது அன்றைக்கு தடாபதியாக கண்ணவனை கணவனை காப்பாற்றுவதற்காக திருப்பார்கடலும் தேவாபந்தம் நிறைகிறாங்க. அசுரர்களும் தேவர்களும். அப்ப அசுரர்கள் தேவர்கள் தேவாபந்தம் நிறையும் பொழுது பாம்பாக மனசு என்ற பாம்பு முதல்ல விஷத்தை கட்டி இந்த விஷத்தை கட்டியோடைய சிவபெருமான் பார்த்தார். இந்த விஷமாகப்பட்டது உலகம் தாங்காதது. தன்னோட விஷத்தை என்ன பண்ணாரு? அவர் முன்னாள் பராசக்தி பார்த்தார். தன்னோட கணவன் உடம்பெல்லாம் நீண்ட நிலமா தன்னோட கணவனை காப்பாற்றணும் அப்படின்னு கண் தோற பிடிச்சா அந்த விஷமாகப்பட்டது கண் தோற நின்றுச்சு. இன்னைக்கு பாருங்க, பெண்களுக்கு நீங்க கூட பிடிச்சிருக்காரு, ஆண்களுக்கு பிடிச்சிருக்கு. அப்ப பராசக்தி தன்னோட கணவனை காப்பாற்றவே அப்ப தூங்காம இருக்கிறது அப்படின்னு சிவபெருமான் என்ன பண்ணாரு? தேவர்கள் எல்லாருமே சிவபெருமானை தூங்காமையே அன்றைக்கு இரவு பொழுது தூங்காமல் சிவபெருமானை முடிக்க வச்சார். அதனால இந்த விஷயம் பேசுறேன். சிவன்பால்
மீதி உடம்பும் பராசக்தியோட மீதி உடம்பு எங்கே இருக்கு ஒரு கேள்வி. பூலோகத்துல என்ன வாங்குது? அதுதான் இல்லைக்கா. இது என்ன பண்ணுறது? இது உசுலமரம்ல அதுக்கெல்லாம் பஞ்சாயத்து வைக்க பண்ணலாம் தெரியுமா? ஆலமரத்துக்கு அடியில உட்கார்ந்து தீர்ப்பு இல்லைன்னா அரச மரத்துக்கு அடியில உட்கார்ந்து தீர்ப்பு. இது ஏன் அரச மரத்தையும் ஆலமரத்தையும் தேர்வு பண்ணாங்க? ஆலமரத்து அது ஒரு காரணம். இப்ப தக்கத்துக்கு என்ன பண்ணுவாங்க? ஆலமரத்துலதான் தீர்ப்பு சொல்லணும். இப்ப தக்கதான் பண்ணுங்க. ஆலமரத்துக்கு அடியிலையும் அரச மரத்துக்கு அடியிலே உட்கார்ந்து அதுக்கெல்லாம் நாட்டு பஞ்சாயத்து நடந்துச்சுன்னா அதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்கலாம். இன்னைக்கு வீட்டுல ஒரு ஆடு மாடு கண்டு போட்டா இந்த நச்சுக்குள்ள வந்து எங்க கட்டணும்? நச்சுக்குள்ள ஏன் தெரியுமா? அது விளக்கணும்ல. ஏன் ஏன் கட்டுறாங்க? ஏன் இப்பவே மரம் இருக்குல்ல? ஏன் ஆரம்பத்துக்கு கட்டணும் அப்படின்னா அது மிகப்பெரிய நட்சத்திரம் வேலை. ஒரு கண்டோட கேட்க கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு பாம்பை பிடிச்சிட்டு காசு வேலை சொல்லிட்டாங்க தெரியுமா? என்ன பாம்பு? யாராவது காசு வாங்கினாங்களா? கேள்விப்பட்டதே வசதிதான் இல்லாம இதுதான் கதை. சரி அவங்க கேட்கிறேன், பாம்பு பிடிச்சிருக்கியா? பிடிக்கல. யாராவது காசு வாங்கிக்கல? இல்ல. அந்த பாம்பு ஏன் பிடிக்க சொன்ன அந்த பாம்பு கூட ஏன் செத்துச்சுங்கிற கதையை இப்ப நான் சொல்ல கேட்டுட்டேன். சரியா? தமிழ்நாட்டின் வளமை விவசாயம். தமிழ்நாட்டின் வளமை விவசாயம். பெரிய மனுஷன் பகிர்ந்து போட்டிருக்காரு. மார்கழி மாசம் முடிஞ்சு தை 1ஆம் தேதி அன்னைக்கு நீ ஒரு வேலை செஞ்சிருக்கார். கொஞ்சோண்டு பொங்கப்பூ, மா இலை, ஆவாரப்பூ இது மூணை ஒன்னா சேர்த்து வயல வச்சியா? ஏன் வந்து வயல வச்சு சொல்லுவாங்க? யாராவது ஒரு ஆள் இருந்துச்சு இதுதான் எனக்கு காரணம் சொல்லுவாங்க. சொல்லு, நீங்க ஏன் வயல்ல வச்சீங்கன்னு கேட்கிறேன். இருக்கா? மாடு ஒன்று பாக்குறீங்க சார், அப்படி கிடையாது. என்ன காரணம் சொல்லுவாங்க? விஷபூச்சிகள் வராம இருக்கலாம், விஷசத்துக்கள் வராது. அந்த மாதிரிதான். என்ன பண்ண முடியுமா? அதான் அறிவாளி கவிஞர் பாம்பை பிடிக்க தெரியுமா? தமிழ்நாட்டின் வளமை விவசாயம். உடனே சொல்றேன், விவசாயம். இந்த விவசாயத்தை அழிக்கிறதுக்கு பல நாள் முடிவு பண்ணாங்க. தமிழ்நாட்டுல விவசாயத்தை அழிக்கணும்னா என்ன பண்ணலாம்? அது வந்து போனதாங்க பிடிக்க சொல்ற பாம்பை காசு சொல்ற ஒரு கதையை கட்டிவிட்டேன். நான் மறுபுறா வெட்டி பாம்பை புறா பிடிச்சேன், கொண்டுட்டு போனாங்க. இது வழியிலேருந்து அத்தனை பாம்பு செத்துச்சு, ஒரு பயம் காசு கொடுக்கல. என்ன காரணம் தெரியுமா? அந்த பாம்போட தன்மை. இந்த இடத்துல அந்த ஒரு பாம்பு மண்ணில் பாம்பு இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த மண்ணுக்கு எந்த உரத்தையும் மனுஷன் போட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மண்ணுக்கு தேவையான வளத்தை அந்த பாம்பு கொடுக்கும். மண் வளத்தை கெடுக்கிறதுக்காக எவ்வளோ போட்ட சதியில நம்ம மாறி இந்த பாம்பு புறா பிடிச்சி கொண்டு விட்டான். இதுதான் அந்த பாம்பு பிடிக்க சொன்ன கதை. புரிஞ்சுக்கியா? நம்மளை கெடுக்கிறதுக்காக மண்புழு மாதிரி. ஆனா சுயத்துல வயல்ல கனிமுள்ள கொண்டு வச்சான். ஆவாரப்பூ, மாயல, பொங்கப்பூ. அன்னைக்கெல்லாம் கருது இருக்கேன். நம்ம இன்னைக்கு எல்லாம் இருக்கேன். 5 மணிக்கு போய் கருக்கருவா வச்சு கருவு இருக்க விளைஞ்ச கருவு அறுக்கிற பொழுது அந்த கருவுக்குள்ள பாம்பு, தேடு, பூரா விஷயத்துக்கு நிறைய கிடைக்கும். ஒருவேளை கருவு இருக்கிற பொழுது கையில் அந்த விஷயத்தை கழிச்சிருச்சுன்னா ஆஸ்பத்திரிக்கு வர மாட்டான். ஓடுறா வயலுக்கு சனி முடிக்குமா உள்ள ஏற்பாடு கேட்பான். அங்கெல்லாம் 3 இருக்கு. என்ன? ஆவாரையை கண்டால் சாவாரே கிடையாது. மாலை இலையை வைத்தால் மரணம் தோன்றாது. பொங்க பூ வைத்தால் புண்ணியம் கிடைக்கும். 3 முடிவு வர பத்த விட போட்டு வேக விட குடிடா விஷம் முடிஞ்சிருக்கிற காரணத்துக்கான தமிழன் ஆராய்ச்சி பண்ணப்பட்ட இடங்க இது 3. அது ஒரு தை மாசம் 1ஆம் தேதி. அதான் தர்க்கம். இதுதான் தர்க்கம். தெரியாத விஷயத்தை தெரியப்படுத்தணும். அவர்தானே? இதுதான் உங்களுக்கு என்ன சந்தேகமோ எந்த கேளுங்க, நான் பதில் கொடுக்குறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது காலத்துக்காக என்ன கேட்க சொல்லு.
தீர்ப்பு சொல்றதுக்கும் ஆலமரத்தை இதை கட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு காரணம். இன்னைக்கு வந்து எத்தனை மரம் இருந்தாலும் கூட நச்சுத்தன்மையை போக்கும் தன்மை வாய்ந்த ஒரே ஒரு மரம் இருக்கு, அது ஆலமரம் மட்டும்தான். அதனால தமிழ் ஆராய்ச்சி பண்ணி அந்த நச்சுக்குழு கீழே வச்சா மண்ணு எடுத்துடும். ஆனா ஆலமரத்துல வெட்டினா அந்த ஆலமரத்துல வாய் என்ன பண்ணோம், அந்த விஷத்தை முறிச்சு நன்மையை கொடுக்குங்கிறதுக்காக ஆலமரத்துல கொண்டு போய் இந்த நச்சுக்குழியை கட்ட வச்சான். அரச மரத்துக்கு அடியில உட்கார்ந்து எந்த ஒரு மனுஷன் நியாயமான தீர்ப்பை சொல்றானோ அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளுங்கிற உணர்வை ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக அரச மரத்துக்கு அடியிலே தீர்ப்பு அப்படிங்கிற காரணத்தோடு இடத்துல கல்விமொழிப்படி கேட்கும் கேள்விகளுக்கு நீ பதில் சொல்லணும். நான் கேட்கணும் அப்படின்னா என்ன கேட்கணும், என்ன சொல்லணும்னு நினைக்க பொழுது நெல்ல ஊற வச்சு வயல்ல விதைக்கிறோம். ஆமா, விதைச்சா அது முளைச்சு வரும். அது என்ன பேரு? நெல்ல வயல்ல விதைக்கிறோமா, அது முளைச்சு வந்தா என்ன பேரு? அது நாட்டுன்னு சொல்லுவோம். ஏன் நாட்டை பறிச்சு அடுத்த வயல்ல என்ன பண்ணணும், அதுக்கு நடவுன்னு பேரு. விதை கொடுத்து முளைச்சு வந்தா நாட்டு, பறிச்சு நட்டா நடவு. இதான் காட்டுல உடிச்சு போவோம். உருக்கிட்டே போன ஒன்று அம்மா வச்சுக்கலாம். கடலை, பயிர், மொச்சை எடுத்துக்கிட்டே போவாங்க. இதுக்கு விதப்புன்னு பேரு. சரியா? இது விதப்பு, அது நடவு. ஆண்கள் உழுது பயிர், பயிரிடுவதுதான் இல்லை. ஆண்கள் வந்து பயிரிடுவது, அதுதான் பயிரிடுவதுனா என்னன்னு கேட்டேன். பயிரிடுவதுதான் நீங்க சொல்லுங்க நாட்டு. அது நெல்லை ஆற வச்சு நாட்டு நடவு பேரு. நாட்டு நடவு பேரு இல்லையா? நாட்டுன்னா நடவுன்னு பேரு. நினைச்சுக்கிட்டு போனா நிகழ்த்துன்னு பேரு. பயிரிடுறதுனா என்ன? என்ன பயிரிடுறதுனா? நான் கேட்கறது தெரியுமா? புரியுது அவங்களுக்கு? வயல்ல புரிஞ்சு விளைச்சா பயிர் இதுதான். சொல்ல பயிரிடுறதுனா என்ன? அது கூட விவசாயம் மறந்து போச்சு. அது போனது இல்லையா? ஆனா நாமளே என் கேள்வி கேள்வி போனது சொல்றேன். பாருங்க, வயல்ல களை எடுக்கிறோம். களை எடுக்கலாம். களை எடுக்கிற வயல்ல தானே. சரி, காட்டுல களை குத்தணும். அங்க களை எடுப்பது, இங்க வெட்டுவது. உங்ககிட்டே போனா இடம் புது பேரு. நாட்டை பறிச்சு நடந்து பேரு. பயிரிடுறதுனா என்ன? சொல்லுங்க. அதைனால உனக்காக ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். மாப்பிள்ளை சொல்லுங்க. பிடிக்க பிடிக்க மாப்பிள்ளை பேர் சொல்லணுமா? பேர் சொன்னா சம்மதம் சொல்லுவியா? இல்ல சொல்லுங்க பாப்போம். பாடமா அல்ல சொல்லுவோம். மாப்பிள்ளை
நீங்க என்ன சொல்லி பாருங்க, நீங்க நீங்க என்ன சொல்லி பாருங்க. அச்சாமுறைய மனசு வச்சு போட போறான்னு சொன்னேன். அச்சாமுறைய மனசு வச்சு போட போறேன்னா என்ன போட போறான்னு நீங்க சொல்லுங்க. நான் உங்களை கேட்கிறேன், ஒரு கல்யாணத்துக்கு முத என்ன போடுவோம்? முதல்ல என்ன போடுவோம்னா பந்தக்கால் கனவா இருக்குமோ? ஒரு கல்யாணத்துல இன்னைக்கு நடக்கிறது கல்யாணம் இப்ப கல்யாணம் அன்னைக்கெல்லாம் ஆமாடா, அதுதான் உலக நாட்டுல இந்தியாவில தமிழ்நாட்டுல மட்டும்தான் விவாதத்தை அதிகம். தமிழ்நாட்டு மட்டும்தான் விவாதத்தை அதிகம் தான். ஏன் தெரியுமா? நம்ம கல்யாணத்தெல்லாம் முறையா நடத்தக்கூடாது. அன்னைக்கு தான் கல்யாணத்தை முறையா நடத்தணும். ஒரு பொண்ணு பார்க்க போனா இன்னைக்கு தான் யோசிச்சு வரணும். இந்த மனிதா ஒண்ணுல புதுப்பிச்சு வரணும். ஒயாம பொண்ணு வந்த பொழுது வழி தெரியாது. கேப்பா நோக்க ஏப்பா அந்த பொண்ணு எங்க இருக்கேன் இப்படியே நேரா போய் இப்படி வளைஞ்சு அது ஒரு குப்பை குழி இருக்கான், அதை விட்டு பார்த்துட்ட அங்கேதான் பொண்ணு குழி நம்ம பேச சொல்லலாம். இப்ப நடந்து போற பொழுது அந்த குப்பை குழியை பார்த்தா அன்னைக்கு குப்பை குழி யாருப்பா நீங்க பார்க்க போறீங்கள பொண்ணு அவங்களோட குப்பை குழி சொன்ன உடனே மாப்பிள்ளைகள் சந்தோஷம் தாங்காது. அப்பா இந்த வீட்டுல பொண்ணு கட்டணும்னு ஒருத்தன் கேட்கிறான், அது என்னடா குப்பை குழியை வச்சு நீ பொண்ணை முடிவு பண்ணீங்க. இவன் சொன்ன அந்த குப்பைக்குள்ள தாண்டா ஆட்டுச்சாணம் கிடக்குது, மாட்டுச்சாணம் கிடக்குது, புல்லு கிடக்குது, வைக்க கிடக்குது. இதெல்லாம் குப்பைக்குள்ள இருந்தா அந்த விவசாயத்தை எவ்வளவு பெரிய ஆளா எடுத்த அதை வீட்டுல பொண்ணு கட்டணும்னு குப்பைக்குழியை வைத்து பொண்ணை முடிவு செய்தவன் கல்லன். ஆனா இன்னைக்கு நம்ம கல்யாணம் எங்க போய் நடக்குதுன்னு புரியவே இல்லை. அதை விட பொண்ணுக்குள்ள போய் பொண்ணை கொண்டு வந்து சபையில நிக்க வச்சு அதுக்கு நினைச்சியா கும்பிடுமா அந்த பொண்ணு இந்த விளக்கை ஏற்றுமா அப்படின்னு சொல்ற பொழுது புதுசா பாக்குற பொம்பளை அந்த எண்ணெயை எடுத்து விளக்குல ஊத்துற பொழுது அந்த எண்ணெய் ஒரு வேலை கீழே கிடந்துச்சுன்னா மாப்பிள்ளைகள் கவனிச்சுட்டே இருக்கா. காலாயத்தை தேய்ச்சிட்டு பொண்ணு வேணான்றா. எப்ப சின்ன எண்ணெய் இந்த பொம்பளை காலால தேய்க்கணும் நம்ம குடும்பம் தேய்ச்சி போயிருந்தா ஒரு வேலை கையால குடைச்சா நம்ம குடும்பம் தேய்ச்சி போயிருந்தா அதுக்குள்ள எண்ணெய அந்த விரல தொட்டு இப்படி இழுத்து விட்டு எண்ணெயை ஊற்றி தீய போட்டு தீய பச்சை வைக்கிற பொழுது அந்த பொம்பளை பிள்ளை சொல்லிச்சு, உன் வீட்டுக்கு என்னை கட்டிக்கிட்டு போனா இந்த விளக்கை நான் நிறுத்துற மாதிரி உன் குடும்பத்தை கலை நிறுத்தி வச்சு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீ பற்ற வச்சு எண்ணெய் திருத்தி என்ன திருத்தி இந்த விளக்கேற்று ஒரு வீட்டுக்கு வாழ வந்தா என் குடும்பத்தை நான் நல்ல விதமா பார்த்துக்கிறேங்கிற பெருமையான பங்கை சொன்ன நம்மளுடைய பரம்பரை இன்னைக்கு திசை மாதிரி போயிடுச்சுன்னு நினைக்கிற பொழுது மனசுக்கு வருத்தம் வேதனை. அதனாலே நீங்க மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கீங்க, அது போய் 2 நாள் மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கீங்க. நீங்க சொன்னீங்களே வச்சால முறையா மனசு வச்ச போட பாருங்க மனமர போடுவாங்க. ஆனா உங்களுக்கு என்ன போடுவாங்க பாருங்க. இப்பதான் நாடகத்தை கவனமா கட்டிருக்காங்க. கல்யாணம் ஆகி நான் எழுதி 20 வழி எழுதுமா கதை கேட்கிற ஊர்ல மட்டும் கதை பேசினேன். சலச்சு 5 பாட்டு தான் என்னுடைய விதை முளைக்கணும். இது வரைக்கும் தெரிஞ்சுக்காத ஒரு புதுமையான கல்யாணம் புதுசா கல்யாணம் ஆன பொங்கலப்புல கையில பாலிச்சம்போட உள்ள போமா அந்த பாலை வாங்கி மாப்பிள்ள கொஞ்சம் குடிச்சிட்டு பொண்ணுகளை கொடுத்தாங்க. இதுதான் வாழ்க்கையில் ஆரம்பம். அந்த பாலை பொண்ணுகளை குடிச்சதுக்கு அப்புறம் நீ சொல்லுவாங்க, நீ கொண்டு வந்து இந்த பால் கூட தெரியாத 5 இருக்கு. பாலுங்கிறது 1, அதை கரைஞ்சி உடம்புனா கல்விங்கிறது 2, அதை கரைஞ்சா மோருங்கிறது 3, வெண்ணெய் நெய் 5 இருக்கு. ஆனா அந்த 5க்கு நம்ம ஆரம்பிக்க போற வாழ்க்கைக்கும் மிகப்பெரிய தொடர்பு. உங்களை பெற்றது உங்க அப்பா அம்மா, என்ன பெற்றது எங்க அப்பா அம்மா, அப்பா அம்மா நின்று வாழ்க்கையில ஆரம்பிக்க போற பொண்டாட்டிங்கிற 3, புருஷங்கிற 1, நான் 4, இந்த குடும்பத்துக்காக வாழ்க்கை பெற்று தரக்கூடிய குழந்தைங்கிற ஒரு 5. அதனாலதான் இந்த பாலுக்கு நம்ம வாழ்க்கைக்கு சம்பந்தம் என்பதை குணர்த்தி சொல்லவன் தமிழ். அதனாலதான் இன்னைக்கு முதலில் ஒவ்வொரு மணமகன்
சரி